நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஒவ்வொருவரும் இயேசுவை தம்முடைய பிள்ளைகளாய் உரிமை பாராட்டிக் கொள்ளுகிறதான ஒரு தருணம். எல்லாரும் சொல்ல முடியும், எனக்காக பிறந்தவர், அல்லேலூயா, என்னை வாழ வைக்கும்படி பிறந்த தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை குறித்து பேசப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் இங்கே சொல்லுகிறார், அவர் அதிசயமானவர். ஏன் இயேசு அதிசயமானவர் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான்? அவருடைய நாமம் என்ன என்று கேட்கிற போது அவருடைய நாமம் அதிசயமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இவர் அதிசயமானவர்? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டவர். அல்லேலூயா. ஏன் அவர் அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர் பிறக்கிறதற்கு முன்பதாகவே என்ன செய்யப்பட்டாரா? அவர் தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்வை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படியாக அவர் என்ன செய்யப்பட்டாரா? பெயரிடப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் பிறக்கிற அந்த கடைசி நேரங்கள் வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? அவருடைய பெயர் பரலோகத்தினாலே முன்னறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு சத்தம் தொனிக்கிறது எப்ப தெரியுங்களா? சுமார் 700 வருஷங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 700 வருஷங்களுக்கு முன்பதாக எஸ்ஐயா அப்படி சொல்லுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஏன் அவருடைய பிறப்பு அதிசயம் என்று சொல்லுகிற போது, அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது போல அவருக்கு முன்னும் பின்னும் ஒருவருடைய பிறப்பும் முன்னறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. சிலருடைய பிறப்புகள் எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக. ஆண்டவர் பாருங்க, அவருடைய அந்த பிறப்புக்கு முன்பதாக மற்ற அறிவிக்கப்பட்டவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய பிறப்பு என்ன செய்யப்பட்டதா? தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பல 100 வசனங்களுக்கு மேலாக வேதாகமம் அதை என்ன செய்து வைத்திருக்கிறதா? பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி கடைசி புத்தகம் வரைக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய பிறப்பு அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க மத்தேயு 1 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறோம், ஆதாம் துவங்கி ஆபிரகாம் வரையிலும் ஒரு 20 தலைமுறைகளை தாண்டி, ஆபிரகாம் துவங்கி மரியாள் வரைக்குமான ஒரு 20 தலைமுறைகள் என்று சொல்லி 40வது தலைமுறையில பிறந்ததான கிறிஸ்து 40 தலைமுறை. நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு 3ஆம் தலைமுறையில பேர் தெரியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 40 தலைமுறைகளுக்கு முன்பதாக பெயரிடப்பட்டவர், இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயராலே அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர், இன்றைக்கு வரைக்கும் அந்த பெயராலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர், அவர் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதானமாய் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேதத்தில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆரம்பம் முதல் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு வருவார், இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எப்படி இந்த பூமியில நிறைவேறினது உண்மையோ, அப்படியே திரும்பவும் அவர் வருவார் என்கிற தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். அல்லேலூயா.